ரமதான் வந்தால் பள்ளிக்கு போவார்கள். ரமதான் வந்தால் குர்ஆனை திறப்பார்கள். ரமதான் வந்தால் அந்த மாதம் மட்டும் டிவிகளுக்கு, சீரியல்களுக்கு, சினிமாக்களுக்கு விடுமுறை. ரமதான் வந்தால் தான தர்மம் செய்வார்கள். ரமதான் வந்தால் அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளில், குர்ஆனை ஓதுவதில், தஅவாவை கேட்பதில் ஆர்வம் கொண்டு உட்கார்ந்திருப்பார்கள். எப்போது ரமதான் முடியும் என்று காத்திருப்பார்கள். ரமதான் முடிந்தவுடன் ஆஃப் செய்யப்பட்டது ஆன் செய்யப்படும், தொடர்ந்த தொழுகைகள் விடப்படும், கொடுக்கப்பட்ட தான தர்மம் நிறுத்தப்படும், குர்ஆன் ஒரு பெரிய பட்டுப்புடவையில் மடிக்கப்பட்டு செல்ஃபின் மேலே வைக்கப்படும். இவர்கள் எல்லாம் ரமதானை வணங்குபவர்கள். இவர்கள் ஒருபோதும் அல்லாஹ்வை வணங்கியவர்களாக மாற முடியாது. அல்லாஹ்வை வணங்குபவன் மற்ற மாதங்களிலும் இதை செய்வான், ரமதானில் அதிகப்படுத்துவான். அவ்வளவுதான்.